வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்னன்னா புதனும் ஆதித்யனும் தரும் யோகம், அதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு என்ன யோகம்ன்றத பார்க்க போறோம். இப்போ புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம்னா என்னன்னா, புதன் புத கிரகமும் ஆதித்யன் சூரியன், இந்த ரெண்டு கிரகமும் ஒரு சில ஜாதகங்கள்ல இணைவு பெற்றிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறபோது ஒரு புதாதித்ய யோகம் சொல்லுவாங்க. அது நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த நிபுணத்துவ யோகம் என்ன தரும்னா, அறிவும் பேச்சு திறனும் கொடுக்கும், ஒரு வேகமான சிந்தனையை கொடுக்கும், புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கும், அரசியல் மேடையில பேச்சு திறன் எல்லாம் இருக்கும், பதவி புகழ்லாம் இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். அவங்களுக்கு ஒரு டீமை லீட் பண்ணுவாங்க, அதிகார தோரணையா இருப்பாங்க, அரசு தொடர்பான வாய்ப்புகள், மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கும், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, மார்க்கெட்டிங், மீடியா, பாலிடிக்ஸ், டீச்சிங் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எந்த வீட்டுல இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்ததுன்னா அறிவு, பர்சனாலிட்டி, பவர் இருக்கும். ரெண்டாவது வீட்டுல இருந்தா அவங்க பேச்சால பணம் சம்பாதிப்பாங்க. அஞ்சாவதுல இருந்ததுன்னா கல்வி, கிரியேட்டிவிட்டி அப்படி இருக்கும். 9ல இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் அப்படி இருக்கும். 10ல என்னன்னா கெரியர், ஃப்ரேம் அண்ட் அத்தாரிட்டி. ஒரு சில நேரம் என்னன்னா புதன் சூரியனோட ரொம்ப இணைஞ்சாருன்னா அந்த பலன் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? ராகு கேது யாராவது சனி பார்த்தாங்களோ இல்ல சேர்ந்தாங்களோ அப்ப கொஞ்சம் அந்த புதாதித்ய யோகத்தை கொஞ்சம் கெடுக்கும். 6, 8, 12ல இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் இருக்கும். இந்த யோகம் உள்ளவங்க என்னன்னா எப்பவுமே என்னன்னா கான்பிடன்ஸா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா டாக் பண்ணுவாங்க, லேர்னிங் எபிலிட்டி இருக்கும், ஒரு இதை ஃபைன் ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு திட்டமிட்டு செயல்படுவாங்க, தலைமை குணம் இருக்கும். ஓகேங்களா? இது என்னன்னா நிறைய பிரபலங்கள்கிட்டயே இருக்கு. ஓகேங்களா? அந்த பிரபலங்கள் இது இன்னும் விலாவரியா சொல்லணும்னா, இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு விஷயம் முடியாதுன்னு மட்டும் சொல்லவே கூடாது. அப்ப அது முடிக்கிறதுக்கு என்ன வழின்றது அவங்க பாத்துருவாங்க. அது இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற. உன்னால இந்த விஷயம் முடியாது அப்படின்னா இது எப்படி பண்றது? அந்த சூரியன் என்னன்னா ஈகோ. ஓகேங்களா? புதன் என்னன்னா புத்தி. அப்ப ஈகோவும் புத்தியும் சேர்ந்து செயல்பட்டுச்சுன்னா அது எப்படி முடிக்கிறதுக்குன்றது, என்னென்ன ஸ்மார்ட்டா இருக்கு, என்னென்ன வேஸ் இருக்குன்றத புதுசா ஒரு யூகம் செயல்பட்டு அந்த இதை காலி பண்றதுல அடிச்சுக்கவே முடியாது. இவங்கள அவ்வளவு மாசா பண்ணி விட்டுருவாங்க. எப்படி இவனா அப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி என்னன்னா இந்த யோகா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா மோஸ்ட்லி என்னன்னா கவர்மெண்ட் ஜாப், அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல இது கண்டிப்பா இருக்கும். எனக்கு கூட இருக்கு, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, இல்ல ஒன்னும் இல்லாம இருந்தவர் இப்ப சூரியன் புதன் ஆதித்ய யோகம் இருந்தவர் இப்ப சிஎம் ஆயிருக்காரு. அவர் ஜாதகத்துல கூட இந்த யோகம் இருக்குது. ஓகேங்களா? என் ஜாதகத்துல கூட இருக்குது இந்த யோகம். அதனால என்னன்னா நம்ம எப்பவுமே என்னன்னா அந்தந்த யோகங்கள் அந்தந்த விஷயங்கள் ஆக்டிவேட், தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அதனால என்னன்னா காத்திருப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம 6383866221 நம்பருக்கு என்னன்னா எனக்கு ஒரு உங்க டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது பண்ணீங்கன்னா என்னன்னா டைம், இது மூணுத்தையும் இது பண்ணீங்கன்னா என்னன்னா நம்ம ஜாதகம் அழகா பார்த்து சொல்லுவோம். அவங்களுக்கு ஜாதகமே மறுபடியும் பார்க்க தேவையில்லைன்ற அளவுக்கு நம்ம நல்லா பக்காவா பார்த்து சொல்லுவோம். வேற என்ன சொல்றது, நல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.